வணக்கம். உங்களுக்கு கிடைச்ச சில முக்கியமான கட்டுரைகள், குறிப்புகள் எல்லாம் எடுத்து அதோட ஆழமான கருத்துக்களை அலசி ஆராய்ந்து உங்களுக்கு தேவையான முக்கிய விஷயங்களை மட்டும் சுவாரஸ்யமா பகிரும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். ஆமா, கொஞ்சம் சிக்கலான தகவல்களை கூட எளிமையாக்கி நீங்க நேரத்தை மிச்சப்படுத்தி எது முக்கியமோ அதை மட்டும் தெரிஞ்சுக்க உதவுறது தான் எங்க நோக்கம். இன்றைக்கு நாம பார்க்க போற சில ஆதாரங்கள் நம்ம டிஜிட்டல் வாழ்க்கை முறையை பத்தி சொல்ல போனா கொஞ்சம் அவசரமாவே சில விஷயங்களை சொல்லுது. ஆமா, நாம எல்லோருமே ஒரு மாதிரி ஒரு டிஜிட்டல் சிறையில மாட்டியிருக்கோனும், அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு ரொம்ப தீவிரமா பேசுது. இது ஏதோ மேன்போக்கான எச்சரிக்கை மாதிரி தெரியல. அவங்க சொல்ற துணியே கொஞ்சம் அழுத்தமா இருக்கு, கவனிச்சு ஆகணுங்கிற மாதிரி. அப்போ இன்றைய நம்மளோட நோக்கம் என்னன்னா, இந்த ஆதாரங்கள் சுட்டிக்காட்டுற பிரச்சனை என்ன, அதோட ஆணிவேரி எங்க இருக்கு, முக்கியமா இந்த டிஜிட்டல் சிறையிலிருந்து வெளியே வர்றதுக்கு அவங்க என்ன வழிகாட்டுறாங்கன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சரி, அவங்க ஆரம்பிக்கிற விதமே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஒரு உருவகத்தோட ஆரம்பிக்கிறாங்க. அது இந்த முழு விவாதத்துக்கும் ஒரு அடித்தளம் மாதிரி. ஆமாமா, அந்த குரங்கு கதை நல்ல ஞாபகம் இருக்கு. ஒரு குறுகலான கழுத்துள்ள ஜாடி, அதுக்குள்ள கையை விடுத்து வேர்க்கடலையை எடுக்க பாக்குற குரங்கு பத்தி சொல்றாங்க இல்லையா? கரெக்ட். அந்த குரங்கு என்ன பண்ணுது? வேர்க்கடலையே இறுக பிடிச்சுக்குது. ஆனா அந்த பிடிமானம் காரணமாவே அதால கைய வெளியெடுக்க முடியல. வேர்க்கடலை மேல உள்ள ஆசைதான் அதுக்கு பொறியா மாறிடுது. சரியா சொன்னீங்க. அந்த வேர்க்கடலையை விட மனசில்லாததுனால குரங்க மாட்டிக்குது. இப்போ இத நம்மளோட டிஜிட்டல் பழக்கங்களுக்கு எப்படி பொருத்தி பாக்குறாங்கன்னா சொல்லுங்க. இதுதான் முக்கியமான புள்ளி. நம்ம பொதுவா டெக்னாலஜியோ இல்ல அந்த ஆப்ஸையோ குறை சொல்லுவோம். ஆனா இந்த உருவகம் பிரச்சனைய வேற ஒரு கோணத்துல பார்க்க வைக்குது. அதாவது பிரச்சனை போன்லயும் ஆப்லயும் இல்லைங்கிறீங்களா? பெரும்பாலும் இல்ல. இந்த ஆதாரங்கள் சொல்றபடி பிரச்சனை நமக்குள்ளதான் இருக்கு. நாம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறோங்கிறதுல இருக்கு. அந்த சின்ன உடனடி டிஜிட்டல் வெகுமதிக்காக வேர்க்கடலை மாதிரி நம்மோட உண்மையான சுதந்திரத்தை கையை வெளியே எடுக்கிற மாதிரி நாமளே விட்டு கொடுக்கறோம். இது அடிப்படையில நம்மோட உள் பொறுப்புணர்வு சம்பந்தப்பட்டது. உள் பொறுப்புணர்வு, ஆமா, இது ஒரு முக்கியமான வார்த்தை. நாமளே நமக்கு எப்படி பொறுப்பேத்துக்கிறோங்கிறது தான் கேள்வியா? ஆமா. அப்போ இந்த டிஜிட்டல் உலகத்துல அந்த வேர்க்கடலைகள் மாதிரி நாம எதை பிடிச்சுக்கிட்டு இருக்கோம்? ஆதாரங்கள் எதை சொல்றாங்க? எதெல்லாம் அந்த வேர்க்கடலைகள்? அவங்க இத நிலையற்ற வெகுமதிகள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ரொம்ப சீக்கிரமா மறைஞ்சு போகக்கூடிய சின்ன சின்ன சந்தோஷங்கள். உதாரணத்துக்கு லைக்ஸ், கமெண்ட்ஸ் மாதிரி விஷயங்களா? ஆமா, நமக்கு கிடைக்கிற லைக்ஸ், கமெண்ட்ஸ், நோட்டிபிகேஷன்கள், அப்புறம் முடிவே இல்லாம ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கிறது, இதெல்லாமே தான். ஓ, நாம தினமும் பாக்குற விஷயங்கள் தான் இது. ஆனா விஷயம் என்னன்னா, இதெல்லாம் வெறும் கவனச்சிதறல்கள் மட்டும் இல்ல. இதுங்க ஒரு தொடர்ச்சியான சுழற்சியை உருவாக்குது. உடனடி திருப்தியை தேடி நாம ஓடிக்கிட்டே இருக்கோம். கிடைச்ச அடுத்த நிமிஷமே அது காணாம போயிடுது. அதனால திரும்பவும் தேட ஆரம்பிக்கிறோம். அப்படிதானே? அதேதான், அந்த சுழற்சியில நாம மாட்டிக்கிறோம். சரி, இந்த சின்ன சின்ன நிலையற்ற வெகுமதிகளை துரத்துறதுனால நமக்கு என்ன நஷ்டம்? அந்த டிஜிட்டல் ஜாடிக்குள்ள நம்ம கை மாட்டி இருக்கும்போது நம்ம நிஜமாவே எதை இழக்கிறோம்? ஆதாரங்கள் சொல்ற பதில் ரொம்ப நேரடியானது, சொல்லப்போனா கொஞ்சம் வலிமையானது கூட. நாம இழக்கிறது ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கைய. அர்த்தமுள்ள வாழ்க்கை, இது ரொம்ப பெரிய விஷயமாச்சே. எப்படி இந்த சின்ன டிஜிட்டல் விஷயங்கள் அதை பாதிக்குது? எப்படின்னா, நாம எப்போதுமே அந்த மேலோட்டமான விஷயங்கள்லயே மூழ்கி இருக்கிறதால வாழ்க்கையோட ஆழமான நிறைவான அனுபவங்களோட தொடர்பை இழந்துடுறோம்னு அவங்க சொல்றாங்க. உதாரணத்துக்கு குழந்தைங்களோட முழுமையா நேரம் செலவழிக்கிறது, ஒரு வேளையில ஆழ்ந்து கவனம் செலுத்துறது, இல்ல ஒரு நல்ல புத்தகத்தை ரசிச்சு படிக்கிறது, இதுக்கெல்லாம் நேரம் இல்லாம போயிடுது பாருங்க. புரியுது. சரி, அது மட்டும் இல்லாம இந்த டிஜிட்டல் பிடிமானத்துக்கும் அவங்க குறிப்பிடுற ஒரு புதுவிதமான நிலைக்கும் நேரடி தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? டிஜிட்டல் டிப்ரெஷன் அப்படின்னு. ஆமா, அந்த எழுத்துப்பிழைய கவனிச்சிங்களா? டிப்ரெஷன்ல 2 S இருக்கு. ஆமா ஆமா, அது ஏதோ வேணும்னு செஞ்ச மாதிரி தெரியுது. இதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும்? இது நம்ம மெடிக்கல் டேர்ம்ல சொல்ற டிப்ரெஷனா, கிளினிக்கல் டிப்ரெஷனா, அல்லது வேற எதுமா? இல்ல, இது மருத்துவ ரீதியான மன அழுத்தம் இல்லைன்னு ஆதாரங்கள் தெளிவுபடுத்துது. அந்த இரட்டை ஸ்ட்ரெஸ் ஒருவேளை இது டிஜிட்டல் உலகத்தோட அழுத்தத்தால, அதோட வேகத்தால உருவாகிற ஒரு பிரத்யேகமான சோர்வு நிலையை குறிக்கிற மாதிரி இருக்கு. டிஜிட்டல் யுகத்துக்கே உரித்தான ஒரு சோர்வா? ஸ்ட்ரெஸ், ஸ்பீட், அப்படியா? ஆமா, ஆன்லைன்ல கிடைக்கிற அந்த சின்ன அங்கீகாரத்தை தேடி ஓடுறதும் நிஜ வாழ்க்கையோட தொடர்பு அருந்து போறதும் சேர்ந்து உருவாக்குற ஒரு விதமான மன உணர்ச்சி ரீதியான களைப்புது. இதோட முக்கிய அறிகுறி என்னன்னா, நம்மளோட டிஜிட்டல் பேராசையோட கைதியா நாமளே உணர்றது.
அடடா, நம்ம பேராசைக்கு நாமே கைதியா? கேட்கவே ரொம்ப பாரமா இருக்கு. இன்னும் சில அறிகுறிகளும் இருக்கு. போனை தள்ளி வச்சுட்டா ஒரு மாதிரி பதட்டம், அமைதியின்மை. ஆனா அதே சமயம் போனை நோண்டிக்கிட்டு இருக்கும் போதும் ஒரு வெறுமை உணர்வு. ரெண்டு பக்கமும் பிரச்சனை தான். ஆமா, இது மறுபடியும் அந்த உள் பொறுப்புணர்வுக்கே வருது. நாமளே தான் இந்த நிலைக்கு பொறுப்புன்னு சொல்றாங்க. ஆனா ஒரு கேள்வி இருக்கு. இந்த வெகுமதிகள் எல்லாம் நிலையற்றது, பெரிய அர்த்தம் இல்லாததுன்னு நமக்குள்ள எங்கேயோ ஒரு மூலையில தெரிஞ்சாலும் ஏன் அதையெல்லாம் விட முடியாம இவ்ளோ கஷ்டப்படுறோம்? அந்த வேர்க்கடலை ஏன் தூக்கி எறிய முடியல? இதுக்கு காரணம் இந்த டிஜிட்டல் தளங்கள் இயங்குற விதத்துல இருக்கு. அவங்க நம்ம மூளையோட சில இயற்கையான சார்புகளை, காக்னிட்டிவ் பயாசஸ ரொம்ப சாமர்த்தியமா பயன்படுத்திக்கிறாங்க. எப்படின்னு கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? என்ன மாதிரி சார்புகள்? உதாரணத்துக்கு உளவியல்ல மாறும் வலுவூட்டல் அட்டவணை அப்படின்னு ஒன்னு சொல்வாங்க. நேரடி மொழிபெயர்ப்பு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் அதோட அர்த்தம் என்னன்னா, சொல்லுங்க, புரிஞ்சுக்க முயற்சி பண்றேன். இப்போ ஒரு சூதாட்ட எந்திரத்தை இழுக்கும்போது எப்ப பரிசு விழும் நமக்கு தெரியாது இல்லையா? ஆமா, தெரியாது. அதே மாதிரி தான் இந்த லைக்களும் நோட்டிபிகேஷன்களும். எப்போ வரும், எவ்வளவு வரும்னு கணிக்க முடியாது. அதனால அடுத்த சின்ன வெகுமதிக்காக நம்ம தொடர்ந்து போனை செக் பண்ணிட்டே இருக்கோம். நம்ம மூளை அதுக்கு பழக்கப்படுத்தப்படுது. அட, இது வெறும் கெட்ட பழக்கம்னு நினைச்சேன். ஆனா இது நம்ம மூளையோட செயல்பாட்டை மாத்துற அளவுக்கு சக்தி வாய்ந்ததா? ஆமாம், நீண்ட காலத்துல கிடைக்கிற பெரிய திருப்தியை விட இந்த மாதிரி உடனடியா கணிக்க முடியாத சின்ன சின்ன வெகுமதிகளை நம்ம பெருசா மதிக்கிற மாதிரி தொழில்நுட்பம் நம்மள பழக்குது. அந்த நிச்சயமற்ற தன்மையே நம்ம கவனத்தை கட்டி போட ஒரு கருவியா மாறிடுது, அப்படிதானே? சரியா சொன்னீங்க. அது ஒரு கருவி. இது கூடவே ஃபோமோ, அதாவது இதையாவது தவற விட்டுடுவோமோங்கிற பயமும் சேர்ந்துக்குது இல்லையா? மிகச் சரியா சொன்னீங்க. 99% விஷயங்கள் நமக்கு முக்கியம் இல்லாததா இருந்தாலும் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணுங்கிற எண்ணத்துல நாம தொடர்ந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கோம். நம்மளோட இயல்பான இந்த பயத்தையும் ஆசையையும் இந்த தளங்கள் நல்லா பயன்படுத்திக்கிறாங்க. அப்போ இந்த பிரச்சனை ரொம்ப பெரியதா, அமைப்பு ரீதியானதா தெரியுது. ஆனா இந்த ஆதாரங்கள் தீர்வு எங்க இருக்குன்னு சொல்றாங்க. இங்கதான் அவங்க ஒரு ஆச்சரியமான திருப்பத்தை ஏற்படுத்துறாங்க இல்லையா? ஆமா, இவ்ளோ பெரிய அமைப்பு நமக்கு எதிரா செயல்பட்டாலும் மாற்றத்துக்கான உண்மையான சக்தி தொழில்நுட்ப நிறுவனங்களிடமோ அரசாங்கங்களிடமோ இல்லைன்னா அவங்க ரொம்ப அழுத்தமா சொல்றாங்க. அப்ப யார்கிட்ட இருக்கு? நம்ம கிட்ட தான். உங்க கையில தான் அந்த திருவுகோல் இருக்கு, அதுவும் இப்போதே இருக்குன்னு சொல்றாங்க. இது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா பொதுவா இந்த மாதிரி விவாதங்கள்ல நம்ம டெக் கம்பெனிகளோட பொறுப்பு, அரசாங்கத்தோட கட்டுப்பாடு பத்தி தான் அதிகமா பேசுவோம். உண்மைதான். ஆனா இந்த அணுகுமுறை ஒரு மாதிரி எல்லா பழியையும் தனிநபர் மேல போடுற மாதிரி இல்லையா? இவ்வளவு பெரிய உளவியல் பொருளாதார சக்திகள் நம்மள சிக்க வைக்க முயற்சிக்கும் போது எல்லாம் கையில தான் இருக்குன்னு சொல்றது கொஞ்சம் எளிமைப்படுத்துற மாதிரி தோணலையா? நல்ல கேள்வி, நியாயமான கேள்விதான். இந்த ஆதாரங்கள் அமைப்பு ரீதியான சவால்களை முழுசா மறுக்கல. சூழல் கடினமானதுங்கிறத ஒத்துக்கிறாங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கடைசியில நாம இதுல பங்கேற்கிறோமா, எப்படி பங்கேற்கிறோங்கிற இறுதி முடிவு நம்ம கிட்ட தான் இருக்குன்னு அடிச்சு சொல்றாங்க. சரி, அப்போ அவங்க சொல்ற அந்த விடுதலைக்கான முதல் படி என்ன? அது ஒரு ஒற்றை நனவான முடிவு. சிங்கிள் கான்ஷியஸ் டிசிஷனா? ஒற்றை நனவான முடிவா? ஆமா, அந்த டிஜிட்டல் வேர்க்கடலைகள் மேல இருக்கிற நம்மளோட இறுக்கமான பிடியை தளர்த்த நாம எடுக்கிற ஒரு தெளிவான மனப்பூர்வமான முடிவு. இது கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கிற விஷயம் இல்ல, இது ஒரு அடிப்படையான தேர்வுன்னு சொல்றாங்க. ஒரே ஒரு முடிவு. இது கேட்க எளிமையா இருந்தாலும் செய்யறதுக்கு பெரிய மன உறுதி தேவைப்படும் போல இருக்கே. நிச்சயமா. அந்த முடிவை எடுக்கிறதுக்கு தைரியமும் சுய விழிப்புணர்வும் தேவைன்னு சொல்றாங்க. முதல்ல நாம எதையெல்லாம் பெரிய வெற்றியா அங்கீகாரமா நினைக்கிறோமோ, அந்த லைக்குகள், ஃபாலோவர்ஸ், அதுவே நம்மள சிறைப்படுத்துற கூண்டு கம்பிகளா இருக்கலான்னு நாம உணரணும். அப்போ அந்த வெகுமதியே புரியுதான்னு புரிஞ்சுக்கிறது முதல் படியா? அதேதான். ஒரு ஆதாரம் நேரடியாவே சொல்லுது, உண்மையான சுதந்திரம் வேணும்னா நாம ரொம்ப விரும்புறதா நினைக்கிற சில விஷயங்களை விட்டு கொடுக்கிற தைரியம் வேணும். அந்த தற்காலிக சின்ன சந்தோஷத்தை விட ஆழமான உண்மையான ஒன்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு தீவிரமான தேர்வு இது. சரி, இந்த தத்துவம் எல்லாம் புரியுது. ஆனா இத நடைமுறைக்கு கொண்டு வர என்ன செய்யணும்? இந்த பொறிய புரிஞ்சுகிட்ட ஒருவர் அந்த ஒற்றை முடிவை எடுத்துட்டா அதுக்கப்புறம் என்ன? ஆதாரங்கள் ஏதாவது வழிகாட்டுதல் இல்லைனா வளங்கள், ரிசோர்சஸ் பத்தி பேசுது. அவங்க ஒரு குறிப்பிட்ட தொடக்க புள்ளியை முன்னிலைப்படுத்துறாங்க. அவங்களோட டிஜிட்டல் டிப்ரெஷன் தொடர்ல வர்ற சாப்டர் 0 வேக் அப், பாடம் 0 விழித்தெழு அப்படிங்கிற ஒரு பகுதியத்தான் அது. பாடம் 0 விழித்தெழு, பேர் நல்லா இருக்கு. ஆமா, இதோட நோக்கம் என்னன்னா,
இந்த டிஜிட்டல் சிறையிலிருந்து உங்க வாழ்க்கையை எப்படி மீட்டெடுக்கிறது, அந்த பிடியை எப்படி தளர்த்துறது, அந்த தீய சுழற்சியை எப்படி உடைக்கிறதுன்னு நடைமுறை வழிகாட்டுதல்களை தர்றது தான். நடைமுறை வழிகாட்டுதல்னா என்ன மாதிரி விஷயங்கள் அதுல இருக்கலாம்? அந்த ஒற்றை முடிவு எடுத்துட்டோம், சரி. அதை தொடர்ந்து செய்யறதுக்கு என்ன மாதிரி உத்திகள் பத்தி பேசுறாங்க? ஏதாச்சும் ஐடியா இருக்கா? ஆதாரங்கள் ரொம்ப விரிவா பேசலனாலும் சில விஷயங்களை யூகிக்க முடியுது. ஒருவேளை நம்மளோட தினசரி வழக்கத்தை மாற்றி அமைக்கிறது பத்தி பேசலாம். நோட்டிபிகேஷன்களை எப்படி நிர்வகிக்கிறது? எல்லாத்தையும் ஆஃப் பண்றதா? இல்ல அப்படி இல்ல. எல்லாத்தையும் அணைச்சு வைக்கிறது இல்ல. எது நிஜமாவே நம்ம அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு தேவைன்னு யோசிச்சு தேர்வு செய்யறது அப்படின்னு சொல்லலாம். ஓ, செலக்டிவா இருக்கிறது புரியுது. அப்புறம் உடலுக்கு பயிற்சி தர்றது, நிஜ உலகத்துல நண்பர்களோட குடும்பத்தோட நேரடியா பழகுறது மாதிரி ஆஃப்லைன் விஷயங்களுக்கு எப்படி திரும்ப முக்கியத்துவம் கொடுக்கறதுன்னு சொல்லலாம். அடிப்படையில 2 விஷயம். என்னது? முதல்ல அந்த வேர்க்கடலைய விடுறதுக்கான தைரியம். அப்புறம் அப்படி விட்டு கொடுத்ததால கிடைச்ச நேரத்தையும் சக்தியும் வச்சு உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்களை உருவாக்க தேவையான ஒழுக்கம். இது 2ம் தேவை. அப்போ மனநிலை மாற்றத்திலிருந்து ஒரு புதிய வாழ்க்கை முறைக்கான நடைமுறை திட்டத்துக்கு இது நகருது. வெறும் தத்துவம் இல்ல. அப்படிதான் தெரியுது. இது வெறும் தனிநபருக்கான விஷயம் மட்டும் இல்ல இல்லையா? இந்த முயற்சியோட பரந்த நோக்கம் பத்தி ஆதாரங்கள் என்ன சொல்றாங்க? உலக அளவுல ஏதாவது சொல்றாங்களா? ஆமா, சொல்றாங்க. இல்ல, இது தனிப்பட்ட போராட்டம் மட்டும் இல்ல. இதோட நோக்கம் உலகளாவியது. அந்த முக்கியமான விழித்தெழு பகுதி 9 மொழிகள்ல கிடைக்குதுன்னு சொல்றாங்க. 9 மொழிகள்லாம் பரவாயில்லே, பெரிய முயற்சி தான். ஆமா, ஒரு பிரத்யேக சேனல்ல இதை வெளியிடுறாங்க. அவங்களோட குறிக்கோள் ரொம்ப தெளிவா இருக்கு. டிஜிட்டல் யுகத்துல உண்மையான சுதந்திரத்தை அனுபவிக்க தயாரா இருக்கிற உலகெங்கிலும் உள்ள குடும்பங்களை சென்றடையணுங்கிறது தான். குடும்பங்கள். அப்போ இது தனிநபர் பிரச்சனை மட்டும் இல்ல, குடும்ப உறவுகளையும் சமூக இணைப்புகளையும் பாதிக்கிற ஒரு விஷயமா அவங்க பாக்குறாங்க. நிச்சயமா, டிஜிட்டல் சிறைப்பிடிப்புங்கிறது உலக அளவுல குடும்பங்களோட அமைப்பையே பாதிக்கக்கூடிய ஒரு நெருக்கடியா அவங்க முன்வைக்கிறாங்க. அதனாலதான் அவங்களோட இறுதி இலக்கு ரொம்ப நம்பிக்கைக்குரியதா ஒரு கூட்டு முயற்சியாக இருக்கு. என்ன அந்த இலக்கு? நேரடியா மொழிபெயர்க்காம அதோட அர்த்தத்தை சொன்னா, நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து மாறுவோம், இன்னும் நிறைய பேருடைய வாழ்க்கைய இந்த டிஜிட்டல் சிறையிலிருந்து மீட்போம். இந்த மாதிரி இருக்கு. நாம ஒன்னா சேர்ந்து மாறுவோம். இது கேட்கவே நல்லா இருக்கு. தனிப்பட்ட விடுதலைய ஒரு பெரிய இயக்கத்தோட உலகளாவிய ஆரோக்கியத்துக்கான ஒரு கூட்டு முயற்சியோட இணைக்குது. மிக சரியா சொன்னீங்க. நீங்க உங்க போனை கீழே வைக்கிறதுங்கிற சின்ன செயல் கூட ஒரு பெரிய பகிரப்பட்ட பயணத்தோட ஒரு பகுதியா மாறுதுன்னு அவங்க சொல்றாங்க. ரொம்ப முக்கியமா, நீங்க இந்த உரையாடலை கேட்டுக்கிட்டு இருந்து சரி இதுல இன்னும் ஆழமா போகணும்னு நினைச்சா ஆதாரங்கள், நேரடியான அடுத்தபடிகளையும் சொல்றாங்க. ஆமா, இது சம்பந்தமான கூடுதல் தகவல்கள், ஆதரவு கிடைக்க என்ன செய்யணும்னு தெளிவா வழிகாட்டுறாங்க இல்லையா? ஆமா, அவங்களோட டிஜிட்டல் டிப்ரெஷன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அப்புறம் 2 குறிப்பிட்ட யூடியூப் ஹேண்டில்ஸை ஃபாலோ பண்ண சொல்றாங்க. @vishravida மற்றும் @digital.depression. ஓகே. இதுல பிரத்யேகமான தகவல்கள், புதுப்பிப்புகள், இந்த தொடர் சம்பந்தமா எதிர்காலத்துல வரப்போற புத்தகங்கள் பத்தின விவரங்கள் எல்லாம் கிடைக்கும்னு சொல்றாங்க. அப்போ அந்த முதல் ஒற்றை நனவான முடிவை எடுக்கிறவங்களுக்கு இது ஒரு தொடர்ச்சியான ஆதரவு அமைப்பா இருக்கும்னு நம்பலாம். சரி, இவ்ளோ ஆழமா அலசின பிறகு இந்த உரையாடலை நாம முடிவுக்கு கொண்டு வரும்போது உங்களுக்கான, அதாவது கேட்பவரான உங்களுக்கான முக்கிய செய்தி என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை இதுவா இருக்கலாம். டிஜிட்டல் சிறையிலிருந்து உண்மையான டிஜிட்டல் ஆரோக்கியத்துக்கு போற பாதை அந்த சின்ன சின்ன நிலையற்ற டிஜிட்டல் வெகுமதிகள் மேல இருக்கிற உங்க பிடியை தளர்த்துற உங்க தைரியத்தை பொறுத்தது. அந்த ஒற்றை நனவான முடிவு, அதை எடுக்கிற விழிப்புணர்வு. ஒரு தடவை எடுத்தா போதுமா, இல்ல ஒவ்வொரு தடவும் போன் எடுக்கும் போதும் எடுக்கணுமா, அது நீங்க தான் தீர்மானிக்கணும் போல. இந்த ஆதாரங்களோட மையக்கருத்து என்னன்னா, உண்மையான தடை தொழில்நுட்பம் இல்ல, அது வெறும் கருவிதான். தடை எங்க இருக்குன்னா நம்ம மனசுக்குள்ளேதான். அந்த லைக்குகள், நோட்டிஃபிகேஷன்கள், முடிவில்லாத ஸ்க்ரோலிங், நம்ம ரொம்ப விரும்புறதா, நமக்கு தேவைன்னு நினைக்கிற விஷயங்கள் தான் நம்மள சிறைப்படுத்துது. அதை விட்டு கொடுக்க நம்ம மனசு மறுக்குது. ஆமா, நாம எதுக்கு மதிப்பு கொடுக்கறோம், குறிப்பா நம்ம கவனத்துக்கு என்ன மதிப்பு கொடுக்கறோம்னு அடிப்படையில மறுபரிசீலனை செய்யணும்னு சொல்றாங்க. அப்போ இறுதியா உங்க மனசுல நிக்க வேண்டிய ஒரு கேள்வி இதுதான். ஆதாரங்கள் சொல்ற அந்த நிலையற்ற வெகுமதிகள், லைக்ஸ், நோட்டிஃபிகேஷன், ஸ்க்ரோலிங் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்க வாழ்க்கையோட உண்மையான, ஆழமான, அர்த்தமுள்ள பகுதி எது? நீங்க நிஜமாவே எதற்கு மதிப்பு கொடுக்கறீங்க? ஒருவேளை உங்களுடைய ஆழமான உறவுகளா, உங்களுடைய படைப்பாற்றலா, ஒருமுகப்படுத்தப்பட்ட கவனமா, அல்லது வெறுமனே அமைதியா?
அந்த டிஜிட்டல் வேர்க்கடலைய விட்டுவிட தேவையான அந்த ஒற்றை நனவான முடிவை எடுக்க தயாங்கிறதுனால உங்க வாழ்க்கையோட அந்த அர்த்தமுள்ள பகுதியில எதை நீங்க பணயம் வைக்கிறீங்க? அந்த மலிவான உடனடி அங்கீகாரத்துக்காக நீங்க எதை தியாகம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? இதை பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.